எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வேலைவாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இருக்க வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி மற்றும் ஒரு நிறைய வேலைவாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்கோப்பில் ஒரு துறையை பற்றி பார்ப்போம். நம்மளாம் செமிகண்டக்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். செமிகண்டக்டர்னால் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க டிவிலேயோ ரேடியோலையோ இல்லை எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், வாஷிங் மிஷின் உட்பட எதாக இருந்தாலும் அதோட பின்பக்கம் பிரித்து பார்த்தோம்னா இருக்க எலக்ட்ரானிக் நிறைய வயர்ஸு இதெல்லாம் இருக்கும்போது மதர் போர்டுன்னு பார்த்துருப்போம். பெரிய போர்டு மாதிரி அந்த போர்டில் நிறைய சிப்ஸ் பார்த்துருப்போம். பார்த்திங்களா, அந்த சிப்பு தான் செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க. அது எதில் பண்ணுறாங்கன்னா, சிலிக்கன் வேஃபரில் செதுக்குவாங்க. அதை சிக்னல் பாஸ் பண்ணக்கூடிய பாத்வேஸை அதில் செதுக்கி அதை ஒரு செமிகண்டக்டர் யூனிட்டாக உருவாக்குவாங்க. இந்த செமிகண்டக்டர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன டார்ச், மொபைல்லேருந்து ஸ்கைக்கு அனுப்புகிற மிசைல் வரைக்கும் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால் இன்றைக்கி இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு ரொம்ப பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்குங்க. யார் ரொம்ப அதிகமாக செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி வச்சுருக்காங்களோ அவங்கள தான் இன்றைக்கி லெவலில் உலகத்தோட வல்லரசுன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். நம்ம இன்றைக்கி இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி என்ன படிக்கணும்னா, மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கலாம், அப்ளைட் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இது சம்மந்தமாக பிஜி படிக்கணுன்னாலும் இந்தியாவில் பிஜி இருக்கான்னு தெரியலைங்க. பட் யூஎஸ்லேயும் யூகேலையும் நிறைய செமிகண்டக்டர் ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் இன் நேனோ டெக்னாலஜி, தென் மைக்ரோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஃபோட்டானிக்ஸ், நானோ சயின்ஸு, எம்எஸ் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் தே ஆர் ஸ்ட்ரைட் அவே ரிலேட்டட் டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் ஆர் அப்ளைட் ஃபிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் கிடைக்குன்னா பிசிபி டிசைன் இன்ஜினியர், ஃபீல்டு இன்ஜினியர், வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர், ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கூட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வேலை இருக்குதுங்க. பேக்கேஜிங் இன்ஜினியர், சப்ளை செயின் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் படிப்பு எங்கே படிக்கலான்னா, பிஎஸ்ஜி, எம்ஐடி, தென் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ், காருண்யா டெக்னாலஜி இன் கோயம்புத்தூர், முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று கீழக்கரைங்கிற ஊரில் ஒன்று இருக்குது, அங்கே படிக்கலாங்க. இல்லாட்டி எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் ஆர் அப்ளைட் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறது தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்கிறனால நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆப்ஷன் எடுக்கிறது தான் நிறைய ஆப்ஷன் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கணும்னா நான் சொன்ன இந்த காலேஜஸ் பிஎஸ்ஜி, எஸ்ஆர்எம், முகமது சதக், எம்ஐடி, பிஎஸ்ஜி இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பிஜி படிக்கணும்னா யூகேயில் நிறைய யூனிவர்சிட்டி பார்த்துருக்குங்க, நிறைய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நானோ டெக்னாலஜி, மைக்ரோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஃபோட்டானிக்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நிறைய வச்சுருக்கான். யூஎஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ வசதி இருக்கவங்க இல்லை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறவங்க யூகே ட்ரை பண்ணலாம், மற்றவங்க இங்கேயே ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரி கம்பெனிஸில் வேலை கிடைக்கும்னா, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், என்விடியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தான் ரொம்ப ஐ திங்க் நம்பர் 2 நினைக்கிறேன் வேர்ல்டில். குவால்காம், ப்ராட்காம், அட்வான்ஸ் மைக்ரானிக் டிவைசஸ், ஏஎம்டிமாங்க, இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் லீடிங் இண்டஸ்ட்ரீஸுங்க. ஸோ அதனால் துணிஞ்சு எடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டில் லீடிங்கில் இருக்க காரணம் நம்ம செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதோட எக்ஸ்போர்ட் தான் நம்மளோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டை ரொம்ப தூக்கி மேலே நிறுத்திருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு போன வருஷம் நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் குறிப்பாக செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஐ எம் குவைட் ஷுர் இந்த 2-3 வருஷத்தில் இல்லை அடுத்த சில வருடங்களில் யார் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அதிகம் வச்சுருக்காங்களோ அந்த கண்ட்ரியை தான் மற்ற எல்லா கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் உலக வல்லாதிக்க நாடுகளோட தலைவர்னு சொல்லுவாங்க. சைனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணாங்க, சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செமிகண்டக்டர் செக்மெண்ட்டில் ஒரு முடிசூடாக சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. ஏன்னா மற்ற உலக நாடுகள் அனைத்துமே அவங்களோட செமிகண்டக்டர் தேவைகளுக்கு அமெரிக்காவில் இருக்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் நம்பிட்டு இருந்தாங்க. பட் அதனால் அமெரிக்கா அந்த எக்ஸ்போர்ட் டேரிஃப் உள்பட எல்லாத்தையும் தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதில் வெறுப்பான சைனா என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட
நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை வந்து R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணி சைனாவில் ஷான்ஜன் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இன்னும் மற்றும் சில இடங்கள்லையும் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கான யூனிட்ஸ் ஆரம்பித்தாங்க. இந்த செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்தோட பேர் ஃபவுண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபவுண்ட்ரிஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்க அண்டை நாடுகளான கொரியா, வியட்நாம் இந்த மாதிரியான லோ காஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபவுண்ட்ரிஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணி செமிகண்டக்டரை மேனுஃபேக்சர் பண்ணி குவிக்க ஆரம்பித்தாங்க. என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கான செமிகண்டக்டர் தேவைகளை வந்து அவங்களே சுய தேவை பூர்த்தி அடைஞ்சிக்கிட்டு மற்ற உலக நாடுகளுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து செமிகண்டக்டர் செக்மெண்ட்டில் வந்து அமெரிக்கா மீதான டிபெண்டன்ஸ் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அதனால் உலக நாடுகளை வந்து வல்லரசு நாடுகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணுன்னா தாராளமாக நுழையலாம். நான் சொன்ன அந்த படிப்புகளை வந்து எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா வந்து வேர்ல்டு வைடு பூம் ஆகிட்டு இருக்க இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10,000 5,000 வேலைக்கு போகிறதுக்கு வேர்ல்டு வைடு எந்த பக்கம் அலை அடிக்குதோ அந்த அலையோட அலையாக மிதந்து போயிடுறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ரிஸ்க்குன்னு சொல்கிறதுக்கு இது எதுவும் இல்லைங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, நீங்கள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேறு ஏதோ வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து யுவர் ரிஸ்க் வில் பி ஆல்வேஸ் கவர்ட். அதனால் பாருங்கள், முடிவு பண்ணுங்கள். +2 படிக்கிற பிள்ளை செல்வங்கள் +2க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்கள் லிஸ்ட்டில் வந்து இதையும் சேர்த்துக்குங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.